வணக்கம். இன்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் நடந்த விதத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே சினிமா பார்த்த ஒரு ஃபீலிங் தான் ஏற்படுது. மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமா வசனம் பேசியிருக்கிறார், சினிமா ஆக்ஷன் பண்ணியிருக்கிறார். அது என்னன்னா, ஸ்டாலின் ஏதோ வெளியில் கூட்டணி கட்சி அமைக்கும்போது கூட்டணிலாம் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டதுக்கு ஸ்டாலின் இப்படி பண்ணாராம். அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் இன்றைக்கி அவர் பேச வேண்டிய நேரத்தில் பார்த்திங்கன்னா சினிமா மாதிரி அவர் இப்படி ஒரு ஆக்ஷன் போடுறாரு. இது என்ன நடக்குது சட்டப்பேரவையில்? அசிங்கமாக இருக்குது. மக்கள் பிரச்சனையை சின்ன குழந்தைகளிலிருந்து வயசான பாட்டி வரலையும் சமூக விரோதிகளால் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சென்னை போன்ற பெருநகரங்களில் மின்சாரம் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்குது. எல்லாம் ஊடகங்களில் பேசுகிறாங்க. அது மாத்திரமல்ல, கரண்டு மின்சாரம் இங்கே கிராம பகுதியிலேயே 2 மணி நேரம் 3 மணி நேரம் கட் பண்ணிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு பட்டமளிப்பு விழாவில் வாடி 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 கைப்படாத சீடி அப்படின்னு டான்ஸு போடுறாருன்னு சொன்னால், அதுவும் பட்டமளிப்பு விழா, பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு பட்டமளிப்பு விழாவில் போய் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் சினிமா பாட்டுக்கு டான்ஸு போடுறாருன்னு சொன்னால், இது இந்த ஆட்சிக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த ஆட்சி நடைபெறுகிறது என்பதற்கு இதைவிட ஒரு எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா? அடுத்தது சொல்கிறாரு, முன்னாள் முதலமைச்சரை போய் அவருங்க ஒரு வயசானவர் பார்த்தாராம். அந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா கதையை சொல்கிறாரு. உங்கள் அப்பா கதையை சொன்னால், முதலமைச்சருடைய அப்பா கதையை சொன்னால் வருத்தம் இருக்குமா வருத்தம் வருமா வராதா? இது பர்சனல் அட்டாக் பண்ணுறது, குடும்பத்தை பற்றி பேசுகிறது. அவர் திரும்பி முதலமைச்சர் குடும்பத்தை பற்றி பேசுனா அது தப்பாக போகாதா? அது நீங்கள் எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பதிலளிக்கிறது ஒரு பகுதி. அதை விட என்னன்னா, எதிர்க்கட்சிகள் என்ன குறைபாடு சொன்னாங்க இந்த ஆட்சியின் மீது, அதை எப்படி சரி பண்ண போகிறீங்க, அதை எப்படி சரி பண்ணலாம், அதற்கான எந்த பதிலுமே முதலமைச்சர் உரையில் இல்லையே. அப்போ அவங்களுக்கு பதில் கொடுக்கணுங்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் தயாராகி வந்திருக்கீங்களே தவிர, மக்கள் பிரச்சனைக்கு இதை கேட்கும்போது மக்கள் பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு எந்த ஒரு கருத்தோ ஆலோசனையும் முதலமைச்சர் சொல்லலைன்னு சொன்னால், அப்போ இந்த ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறது?